ஹலோ, ஹாய். நான் இப்போ தூத்துக்குடியில் இருக்கேன். மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது நிறைய தாழ்வான இடங்கள்ல அப்படி தண்ணி தேங்கி தேங்கி கிடக்கும்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு சில குறிப்பிட்ட பறவைகள் வருஷம் வந்துக்கிட்டே போகும். நீங்கள் அதை நோட் பண்ணலாம். நான் போன ஏப்ரலில் பார்த்தது, பட் ஏப்ரல்னால் அந்த டைமில் அது கிளம்புற டைம். அது பார்த்தது இப்போ திரும்பி அதே பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. வுட் சாண்ட் பைப்பர்னு சொல்லுவோம். நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இங்கே தூத்துக்குடியில். இப்போ நான் சொல்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி தாழ்வான பகுதியில் பற்றி. காடுகளுக்கும் கடற்கரைக்கும் பறவைகள் வலசை வர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் ஏரிகளாகவோ குளங்களாகவோ இருந்திருக்கலாம். அப்போது அவங்க வலசை வரும்போது அந்த ஜீனில் வந்து அது ரெக்கார்ட் ஆகிருக்கும், இந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோங்கிறது. அதனால தான் அந்த பேர்ட்ஸ்லாம் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வர்றது. போன வருஷம் ஒரு பேர் தான் பார்த்தேன். இப்போது திருப்பி அதே பேர் தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நிறைய பேர் வராங்களான்னு தெரியல, பார்ப்போம். இது ஈக்கள் கொசுக்களோட லார்வா புழுக்களை நிறைய சாப்பிட்றதுனால அதோட எண்ணிக்கையை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இந்த மாதிரி தண்ணி தேங்குற இடங்களை கொஞ்சம் பிளாஸ்டிக் குப்பைகளெல்லாம் கொட்டாமல் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா வலசை வர்ற நிறைய பறவைகள் இறந்து போகுது. இன்னொன்று, இந்த மாதிரி இடங்களில் மெயின்டெனன்ஸ் வேலைகள், முள் செடியை வெட்டுறது, கரைகளில் மணல் போடுறது, இந்த மாதிரி வேலைகளை நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். இல்லாட்டினா ஜேசிபியை கொண்டு வந்து நம்ம இதில் இறக்கும்போது இதுங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இவங்கெல்லாம் 5000 6000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க. நம்ம கெஸ்ட்டு, அதுவும் நமக்கு நல்லது பண்ண வர்ற கெஸ்ட்டு. இவங்களை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது நிறைய பேரை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? தேங்க்யூ, பாய்.